பதிகம் நிறைவுறுகிறது. அடுத்த பதிகம் முன்னிய கலை பொருளும் மூலையின் வாழ்வ முன்னிய கலை பொருளும் மூலையில் வாழ்வ பந்தியர் ஒருத்தர் பழவூர் பினதில் ஞானம் துன்னிமையோர்கள் துதி செய்து முன்வணங்கோ துன்னிமையோர்கள் துதி செய்து முன்வணங்கோ சென்னியர் புகழியானே துன்னிமையோர்கள் துதி செய்து முன்வணங்கோ சென்னியர் புகழியானே சுந்தமி பரப்புரு திருப்புகழிதன்மேல் அந்த முதலாய நடுவாய பேரமாய சந்தமிழ் பரப்பூரும் திருப்புகழிதன்மேல் அந்த முதலாய நடுவாய பெருமழானைய பந்தன் உரை செய்தமிழ்கள் பத்து இதை ஊர வந்தவனுய துமவனமுடைய பந்தனுரை செந்தமிழ்கள் பத்து இதை கூற வந்தவனோ ஏற்றும் அவர் வானமுடையாரே. முன்னிய கலைப்பொருளும் மூவுலகில் வாழ்வும் பன்னிய ஒருத்தர். சிவபெருமான் ஒருத்தன் என்று சொல்லக்கூடியவன். ஏன் அவனை ஒருத்தன் சொல்றான்? அவனுக்கு இணையா இன்னொருவர் இல்லை. அவனுக்கு இணையா இன்னொருவர் இல்லை. ஆகையினால ஒருத்தன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுதான் ஏகன். ஒருவன் என்னும் ஒருவன் காண்க அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஒருத்தர். ஒருத்தர் என்பது ஒருவன் என்ற அடையாளத்தை குறித்ததில்லை, எண்ணிக்கையை குறித்ததில்லை. அவனுக்கு இணையாக இன்னொருவர் இல்லாதவன். அவனுக்கு இணையாக இன்னொருவர் இல்லாதவன் ஒருத்தன். அவன் நமக்காக ஏதாவது பண்ணினானோ அப்படின்னு கேட்டா பண்ணியிருக்கிறான். முன்னிய கலைப்பொருள். முன்னுதல்னா கருதுதல். கருதி உணரக்கூடிய பொருள்களை உடைய கலை, கலைஞானத்தை கொடுத்திருக்கிறான். கலைப்பொருள் பொருட்கலை, முன்னிய பொருட்கலை, முன்னிய பொருள்களை உணர்த்தக்கூடிய கலை, கலைஞானத்தை அவன் கொடுத்தான். ஞானம் ரெண்டு வகையா இருக்கு இல்லையா, பரஞானம் அபரஞானம் என்று. அவன் சாஸ்திரம் நமக்கு பண்ணி கொடுத்திருக்கான் இல்லையா. ஆகையினால அவன் அபரஞானத்தை நமக்கு கொடுத்தான். அபரஞானத்தை எதுக்காக கொடுத்தான்? இந்த உலகத்திலே வாழ்வதற்காக கொடுத்தான். மூவுலகில் வாழும் முன்னிய கலைப்பொருளும் மூவுலகில் வாழும் பன்னிய. பண்ணுதல்னா சொல்லுதல் அப்படின்னு அர்த்தம். பன்னிய சொல்லுதல் என்று சொன்னா சும்மா அர்த்தம் இல்லைங்க. அதுக்கு ஆய்ந்து ஆய்ந்து சொல்லுதல். அதுக்குதான் பண்ணுதல் அப்படின்னு பேர். ஆய்ந்து ஆய்ந்து சொல்லுதல். பேச கூட பண்ணி பண்ணி பேசுறான்னு சொல்லுவாங்க. ஆய்ந்து ஆய்ந்து சொல்லு, அதுதான் பண்ணுதல் அப்படின்னு பேர். அப்போ இந்த ஜனங்களுக்கு, இந்த ஆன்மாக்களுக்கு, இந்த உலக வாழ்வுக்கு என்ன வேணும்? கலைஞானம் வேணும். வாழ்க்கை நெறியா வாழ வேண்டும். இதை அவன் கற்பித்தான். முன்னிய கலைப்பொருளும் மூ உலகில் வாழ்வும் பன்னிய ஒருத்தன். சரி, அவனை நாம் எப்படி வழிபடுறது? அவன் எல்லா தலங்களிலும் எழுந்தருளி இருக்கிறான். நாம் வழிபட்டு உய்வதற்காகவே திருமேனி தாங்கி எழுந்தருளி இருக்கிறான். அதுல சில ஊர்கள்ல ரொம்ப காலமா எழுந்தருளி இருக்கிறான். நாளைக்கு புதுசா ஒரு ஊர் படைக்கிறோம். அந்த ஊர்ல ஒரு கோயில் இருக்க வேணுங்கிறது ஒரு கோயில் வைக்கிறோம். அங்கே ஒரு சிவலிங்க மூர்த்தியை வைக்கிறோம். அங்கேயும் அவன் எழுந்தருளுகிறான். ஏதோ ஒரு காலத்துல ரொம்ப பழைய ஊர், அந்த ஊர்லயும் அவன் எழுந்தருளிருக்கிறான். அப்படி பழைய தலங்களாக நமக்கு சிவஸ்தலங்கள்ல நிறைய இருக்கு. திருவாரூர் பழைய ஸ்தலம், தில்லை பழைய ஸ்தலம், அது போல புகலி பழைய ஸ்தலம். புகலி பழைய ஸ்தலம் என்பது உலகம் முழுவதும் கடல் கொண்ட காலத்தும் இது அழியாது நின்றது. எனவே எல்லாம் அழிந்த பிறகு இது மிச்ச நிற்கும். எல்லாம் தோன்றுவதற்கு முன்னால இது இருக்கும். அதனால பழமைக்கும் புதுமைக்கும் பொதுவாக அது இருந்து கொண்டிருக்கிறது. அதனால மூது பழவூர், பழைய ஊர். பழைய ஊர் என்று சொன்ன கருத்து பழைய காலத்திலும் அழியாமல் நின்று மீண்டும் ஏனைய உலகங்கள் தோன்றுவதற்கு காரணமாயிருந்தது. பழவூர் வினவில் ஞாலம் துன்னி இமையோர்கள் துதி செய்து முன் வணங்கும் சென்னியர் விருப்புறு திருப்புகலியாமே.
ஞாலம் துண்ணி இமையோர்கள் துதி செய்ய, இமையோர் கடுதி செய்யன்னு வரும். அந்த டூவை இல்லு தூ என்று ரெண்டா பிரிச்சு கொள்ள வரும். இமையோர்கள் துதி செய்ய, இள்ளும் தாவும் வந்தா ரெண்டும் சேர்ந்து டாவாகுங்க, அது ஒரு வழக்கு. எனவே இமையோர்கள் துதி செய்ய என்று அர்த்தம் பண்ணி கொடுத்தோம். இமையோர்கள் எப்படி துதி செய்யறாங்க? அவங்க இருக்கிற ஊர்ல இருந்தே துதி செய்யறது இல்லைங்க. அங்கெல்லாம் சிவபூஜை பண்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. சிவபூஜை பண்ணணும்னா அவங்க இங்க வந்து தான் ஆகணும். நம்ம பூமிக்கு அது ஒரு பெருமை. தேவர்களா இருந்தாலும் கூட வழிபட வேண்டும் என்று விரும்பினால் இங்கதான் வரணும். அதனால்தான் சித்தியார்ல வானுலகத்தவரும் மண்மேல் வந்து அரந்தனை அர்ச்சிப்பர். ஏன்னா இது வழிபாடு செய்வதற்குரிய இடம். இது அங்க போகம் தூய்ப்பதற்குரிய இடம் தான், அங்க வேற ஒன்றும் கிடையாது. அதனால அங்க ஒன்றும் அங்க வழிபாடுக்குள்ள இடம் இல்லை. அதனால ஞாலம் துண்ணி இமையோர்கள் துதி செய்ய என்ன பண்ணணும்? இமையோர்கள் ஞாலம் துண்ணி, துண்ணின்னா நெருங்கின்னு அர்த்தம். ஒருத்தன் வந்தான், அவன் போனானே இன்னொருத்தன் வந்தான், அவன் போனா இன்னொருத்தன், இப்படி எல்லாருமே இங்க வந்தானுங்க. எல்லாருமே இங்க வந்தா என்ன ஆகும்? நெருக்கம் ஏற்படும். அப்ப ஞாலம் துண்ணி இமையோர்கள் துதி செய்து, அதுல முன் வணங்கும். ஒருத்தன் முந்தி, நான் முந்தி நீ முந்தி. நறுமுறு தேவர்கணங்கள் நம்மிற் பின்பல்லது எடுக்க ஒட்டோம் அப்படின்னு பாடம் இல்லையா? நறுமுறு தேவர்கணங்கள், அவனுக்கு அருகிட வேணும்னு சொன்னா தேவர்கணங்களும் வந்து வழிபடுவாங்க, மனிதர்களும் வழிபடுவானுங்க. இந்த தேவர்களை தான் கொஞ்சம் பின்னால் நீக்க சொல்லுங்க அப்படின்ட்டு இவங்க முந்தி போறாங்க. தேவர்கள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தன் பார்த்துட்டு வெளிப்படையா பேசவும் முடியல, பேசாவும் இருக்க முடியல, அவன் மனசுக்குள்ளே பொறுமிக்கிறாங்க. அதுதான் நறுமுறு தேவர்கணம் அப்படின்னு சொல்லி நம்மி பின்பல்லது எடுக்க ஓட்டணும், கொஞ்சம் பொறுத்து இருக்கட்டும், நாம் முன்னால் செய்வோம், அப்புறம் அவங்க வந்து செய்யட்டும் அப்படின்ட்டு இந்த வழிபாடு செய்வதில் நான் முந்தி நீ முந்தின்னு போயிட்டு இருக்கேன். ஆனா முந்தி இமையோர் துதிசெயரும் முன் வணங்கும் சென்னியர், முன் வணங்கும் சென்னியராய் விருப்புரு, விருப்பத்தை மேற்கொள்ளுவதற்கு காரணமாயிருக்கின்ற திருப்புகழி. இதுல ஏனைய பதிகங்கள்ல பாடுற பொழுது இந்த இத்தகைய பெருமையுடைய இறைவன் அவன் எழுந்துருளி இருக்கின்ற ஊர் இன்னதுன்னு அப்படி காட்டி போனார். இந்த வழியில வேறு ஒரு வழியை சொல்லி வச்சார். வினவின் பதியாமை, வினவின் புகழி ஆமை. வினவின் என்ற சொல்லுக்கு கருத்து என்ன என்று கேட்டா, இந்த வழிபாடு செய்யறவங்க, தல யாத்திரை செய்யறவங்க, அவர்களை போல வழிபாடு செய்பவர்களை, தல யாத்திரை செய்பவர்களை பார்த்தா, ஏங்க அடுத்தாப்புல என்ன கோயில் இருக்குதுங்க, அடுத்தாப்புல என்ன கோயில் இருக்குதுங்க, எந்த கோயில் பழைய கோயிலுங்க, எந்த கோயில சிவபெருமான் அருள் விளக்கம் மிகுதியா இருக்குதுங்கன்னு ஒத்துக்கொத்து வினாவி கொள்வார்கள். அது அந்த வழிபாட்டில் இருக்கிற ஆசையை உணர்த்துவது. அப்படி வழிபட வேண்டும் என்பதற்காக என்ன பண்ண, வினவின் நீங்கள் கேட்பீர்களே ஆனால், கேட்பீர்களானா அறியாமையால் கேட்பதல்ல, ஆசை மிகுதியினால. அப்படி நீங்கள் கேட்பீர்களே ஆனால், அப்படி பதிகம் வைத்ததற்கு கருத்து என்ன என்று கேட்டா, வழிபடுகின்ற நாம் அப்படி ஆர்வம் உடையவராக, தலத்தின் மேல் ஆர்வம் உடையவராக அந்த நெறியிலே நிற்பவர்களை கண்டா அவர்களிடத்தில் வினாவி தெரிந்து கொள்வதற்காக அப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த பதிகமே அப்படி அமைஞ்சிருக்குதுங்க. வினவின் ஞாலம் துண்ணி இமையோர் துதி செய்து முன் வணங்கும் சென்னியர் விருப்புரு திருப்புகழியாமே. சென்னியர் சென்னியராய் விருப்புரு, முன் வணங்கும் சென்னியராய், முன் வணங்கும் சென்னி நான் முந்தி நீ முந்தி என்று வணங்குவது, முன் வணங்கும் சென்னியராய் விருப்புறுவதற்கு ஏதுவாயிருக்கின்ற திருப்புகழி. அப்போ அந்த சித்தியார் பாட்டை ஞாபகம் வச்சுக்கணுமே. இதுல என்ன சொல்லிருக்காரு? இமையோர் ஞாலம் துண்ணி துதி செய்ய முன் வணங்கும் சென்னியராய் விருப்பம் உருவதற்கு, உறுதல் என்பது மிகுதல் அர்த்தம், விருப்பம் மிகுவதற்கு காரணமாயிருக்கின்ற திருப்புகழி அப்படின்னு சொன்னா அதுக்கு கருத்து கேட்டா, எங்கேயோ இருக்கிறவன் இங்க வந்து கும்பிடுறான், நீங்கெல்லாம் சும்மா இருக்கிறீங்களே. ஸ்தலங்களுக்கு போனா நாம அப்படிதான் நினைக்க, அந்த ஊர்ல இருக்கிற அந்த கோயிலை திரும்பி கூட பார்க்க மாட்டான். அப்ப என்ன சொல்லுவான், எங்கெங்கயோ இருந்து இங்க வரானுங்க, இங்க இருக்கிறவன் ஒரு நாள் இந்த கோயிலுக்கு வந்து எட்டி பார்த்தது இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த குறிப்புல அருணபிஷம் என்ன பண்ணிருக்காரு, வானிடத்தவரும் மண்மேல் வந்து அரந்தனை அர்ச்சிப்பர், ஊனிடத்து உழலும் ஊமர் ஒன்றையும் உணரார். அந்த குறிப்பு இங்க வச்சுக்கணும். இமையோர்கள் ஞாலந்துண்ணி துதி செய்ய முன் வணங்கும் சென்னியராய் விருப்புரு திருப்புகழி ஆயிற்று. அப்ப மனிதர்களா இருப்பவர்கள் நீங்க போக வேண்டாமா? நீங்க போய் அந்த தேவர்களுக்கு முன்னால வழிபட வேண்டாமா? தேவர்கள் வந்தாலும் கூட கொஞ்சம் இருங்கய்யா, இது எங்க ஊரு, நாங்க கும்பிட்ட பிறகுதான் நீங்க கும்பிடணும். அதான ஒரு மாணிக்கவாசன் சொன்னார், நம்மிற் பின்பல்லது எடுக்க ஒட்டோம் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அதனால அந்த குறிப்பை இங்க வைத்துக் கொள்ளும். அடுத்த பாட்டு போனோம். வண்டிரை மதிச்சடை நிலைத்த புனல் சூடி
பண்டெரிகை ஆடு பரமன் பதியது என்பர், வினவின் பதியது என்பர் என்று பதில் சொல்ற மாதிரி இங்க கொடுத்திருக்கிறார். புண்டரிக வாசம் அது வீச மலர் சோலை தெண்டிரை கடற்பொலி திருப்புகலியாமே. வண்டிரை மதிச்சடை மிளைத்த புனல் சூடி, சடை புனல் சூடி, சடையின் கண்ணே புனலை சூடி. அது என்ன இருக்குது? மதியுடைய சடை. அந்த மதியுடைய சடையிலே புனலை சூடி இருக்கிறார். அந்த புனலுக்கு அடைமொழி என்ன? வண்திரை புனல். வண்திரை புனல் சேர்த்துக்கணும். வண்திரை மதியில வண்டு இறை என்று சொல்லலாம். வண்டிரை இருக்குது, ரெண்டு தான் பிரிக்கலாம். வண்டு இறை, வண்டு ஒலி செய்கின்ற. தண்ணீர்ல மலர்கள் இருக்கும், மலர்ல வண்டு இருக்கும், அதனால வண்டு ஒலி செய்கின்ற அர்த்தம். வண்திரை வளப்பமுடைய திரைகள், அலைகள் மிகுகின்ற என்று அர்த்தம். வண்டிரை மதிச்சடை மிளைத்த புனல் சூடி. மிளைத்த, மிளைத்தல் என்பது கட்டுதல். மதியை அதனோட சேர வைத்து அதை புனலை சூடி இருக்கிறான். மிளைத்த புனல் சூடி. பண்டு எரி கை ஆடு பரமன். பண்டு அனாதி காலத்திலிருந்தே எரியை கையிலே ஏந்தி ஆடுகின்ற பரமன். இது அனாதி சங்காரத்தை உணர்த்தியது. பண்டு எரி கை ஆடு பரமன் பதியது என்பர். புண்டரிக வாசம் மது வீச. புண்டரிகம் வாசத்தையும் மதுவையும் வீச. தாமரை மனத்தையும் வீசுகிறது, தேனினையும் பிரிற்றுகிறது. புண்டரிக வாசம் மது வீச மலர் சோலை தெண்டிரை கடற்பொலி திருப்புகலி யாமி. மலர் சோலையையும் தெண்டிரை உடைய கடலையும் உடைய திருப்புகலி. சோலைக்கு அடைமொழி. சோலையிலே பொய்கை இருக்கிறது, பொய்கையில தாமரை மலர் இருக்கிறது, அது மனத்தையும் தேனையும் வீசுகிறது என்று அப்படி அர்த்தம் பண்ணுறார். அடுத்து பாவனவு சிந்தையவர் பத்தரோடு கூடி நாவனவும் அந்தணன் விருப்பிடமதென்பர். பூவனவு சோலை இருள் மாலை எதிர்கூற தேவன விழாவள திருப்புகலியாமி. தேவன விழா, தெய்வத்தன்மையாகிய அழகு பொருந்திய விழா. தே வன, வண்ண என்பது வன என வருது. தே வன விழா வளர் திருப்புகலியாமி. ஒரு நகரம் என்று சொன்னா அந்த நகரத்துக்கு திருவிழா தான் சிறப்பு. அதனால தேவன விழாவளர் திருப்புகலியாமே. வளர்தல் இருந்து நாள்தோறும் நாள்தோறும் மிகுதல். தேவன விழாவளர் திருப்புகலியாமே. எந்த நேரத்தில்? மாலை நேரத்தில் செய்கிறார்கள். பூவணவு சோலை இருள் மாலை எதிர்கூற. பூ அணவு சோலை, அணவுதல் மேலோங்கி இருக்கும். பூ அணவு சோலை இருள் மாலை எதிர்கூற. சோலை இருள் மாலையை, அதாவது மாலை காலம் வருகிறது, சோலையை நிழலை செய்கிறது. இவ்வளவு நேரம் இருந்தது மாலையா, இப்ப வந்தது மாலையான்னு சந்தேகம் வரும். அப்ப மாலைக்கு எதிராக பூவணவு சோலை நிழலை மிகுவிக்க. கூறுதல் என்பதுக்கு மிகுதல் அர்த்தம். சோலை இருள் மாலை எதிர்கூற. பூவணவு சோலை மாலைக்கு எதிராய் இருள் கூற, கூற மிகுவிக்க. அதாவது பகற்பொழுது இருக்குதுங்க, பகற்பொழுது கழிந்து மாலை பொழுது வர்ற பொழுது இருட்டு வரும். இவ்வளவு நேரம் இருட்டா தானே இருந்தது. இவ்வளவு நேரம் இருட்டு எதுல வந்தது? பூவணவு சோலையினால் வந்தது. அப்ப பூவணவு சோலையினுடைய இருட்டு பெருசா, மாலை காலத்தினுடைய இருட்டு பெருசா அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு சந்தேகம் வந்துடுது. அதை பாடுறாரு இங்க. பூவணவு சோலை இருள் மாலை எதிர்கூற அந்த காலத்தில தேவன விழாவளர் திருப்புகலியாமே. எது? இருப்பிடம். யாருடைய இருப்பிடம்? அந்தணன் இருப்பிடம். அது என்ன? எத்தகைய அந்தணன்? நா அணவும் அந்தணன். நாவினை மேல் நோக்கி சொல்லுவதற்கு காரணமாயிருக்கின்ற அந்தணன். யார் நாவை மேல் நோக்கி சொல்லுவார்கள்? அன்பர்கள். யாரோடு கூடி? பத்தரோடு கூடி. எப்படிப்பட்ட பத்தர்? ரெண்டு பேரை காட்டுறாருங்க. சில பேரு தேவார திருவாசகம் படிச்சு நல்லா பாட தெரிஞ்சிருக்கிறாங்க. சில பேரு மனத்தினாலே அன்பு செய்ய தெரிந்திருக்கிறார்கள். இந்த ரெண்டு பேரும் கூடிட்டாங்க. யாராரு? தேவாரம் முதலிய இசைகளை பாட வல்லவர் கூடினாங்க, மனத்தினாலே அன்பு செய்ய கூடினாங்க. பா அணவு சிந்தையர். பாட்டு பொருந்தியிருக்கின்ற சிந்தையை உடையவர்கள். அவர்கள் பக்தரோடு கூடி, சிவபக்தர்களோடு கூடி நா அணவும், நாவினை மேல் நோக்கி எழுப்புகின்ற செயலுக்கு காரணமாயிருக்கின்ற அந்தணன். அப்ப பாவனவு சிந்தையர் இருந்தா அவங்க தங்களுடைய நாக்கினை மேல் நோக்கி எழுப்பி சிவபெருமானை பாடுவார்கள். பக்தர்கள் இருந்தால் அவர்கள் நாக்கினை மேல் நோக்கி எழுப்பி
சிவபெருமானை பாடுவார்கள். எனவே நான் அணவும் அந்தணன், அணவும் அந்தணன் என்பதற்கு அணவுவதற்கு காரணமாயிருக்கின்ற அந்தணன். யார் அணவுவதற்கு? எதனை அணவுவதற்கு? நாவினை அணவுவதற்கு. யாரு? சிந்தையர். எத்தகைய சிந்தையர்? பாணவு சிந்தையர். அப்படி அர்த்தம் பண்ணிக்கணும். அவங்க தனியா பண்றாங்களோ? இல்ல, பக்தர்களோடு கூடி. அப்ப சிந்தையரும் பக்தர்களும் நான் அணவுவதற்கு காரணமாயிருக்கின்ற அந்தணன். அப்போ சீர்காழிக்கு போனா சிவபெருமானை பார்த்தா பாட்டு பாடணும்னு தோணும். பக்தர்கள் பாடுவார்கள், பாவனவு சிந்தையர்கள் பாடுவார்கள். அப்படிப்பட்ட அந்தணன் அவன் இருக்கின்ற இடம் இத்தகையது என்று அந்த ஊரினுடைய திருவிழா சிறப்புகளை எல்லாம் சொல்லி இந்த பாட்டை நிறைவு செய்தார். இனி மூன்றாவது பாட்டுக்கு வரலாம். மை தவழும் மிடரன் மாநடமதாடி கைவளையினாலோடு கலந்தபதி என்பர். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். மை தவழும் மாமிடரன். மை என்பது கருமை, கருமை என்பது இங்கே விடத்தை குறித்தது. மிடரு கழுத்து எல்லாருக்கும் தெரியும். மா நடமது ஆடி, ஆடி ஆடியவன் அப்படின்னு அர்த்தம், பெயர் சொல். கைவளையினாலோடு கலந்தபதி என்பர். செய்பணி பெருத்தெழும் உருத்திரர்கள் கூடி. மேல 2 பேரை சொன்னார, பாவனவு சிந்தையர் பத்தர். அந்த 2 பேரோட மூணாவது ஒருத்தர் இங்க வந்து கலந்துக்கிறார் பாருங்க, உருத்திரர். உருத்திர பல்கணத்தார்னு படிக்கிறோம் இல்லையா, அந்த உருத்திரர்கள். செய்பணி பெருத்தெழும் உருத்திரர்கள், பணியை செய்வதிலே மிக்கு இழுகின்ற, சிவனுக்குரிய திருப்பணிகளை செய்வதிலே மிக்கு எழுகின்ற உருத்திரர்கள். செய்பணி பெருத்தெழும் உருத்திரர்கள் கூடி தெய்வமது இணக்குறு திருப்புகலியாமே. தெய்வமது இணக்குறுதல் அப்படின்னா என்னன்னு கேட்டா, பாவனவு சிந்தையர் பத்தர், அப்புறம் செய்பணி பெருத்தெழும் உருத்திரர், இந்த 3 பேரும் கூடினா அங்க தெய்வம். செய்பணி பெருத்தெழும் உருத்திரர்கள், பணியை செய்வதிலே மிக்கு இழுகின்ற, சிவனுக்குரிய திருப்பணிகளை செய்வதிலே மிக்கு எழுகின்ற உருத்திரர்கள். செய்பணி பெருத்தெழும் உருத்திரர்கள் கூடி தெய்வமது இணக்குறு திருப்புகலியாமே. தெய்வமது இணக்குறுதல் அப்படின்னா என்னன்னு கேட்டா, பாவனவு சிந்தையர் பத்தர், அப்புறம் செய்பணி பெருத்தெழும் உருத்திரர், இந்த 3 பேரும் கூடினா அங்க தெய்வம் இணங்கி இருக்கும். தெய்வமது, அது என்பது பொருள் இல்ல, தெய்வத்தை இணக்குறும் பொருத்தி விளக்கம் செய்கின்ற திருப்புகலி. அப்போ தெய்வத்தன்மை மிக்கு விளங்க வேண்டும் என்று சொன்னா பாவனவு சிந்தையர் இருக்க வேண்டும், பக்தர்கள் இருக்க வேண்டும், அப்புறம் செய்பணி பெருத்தெழுபவர்கள் இருக்க வேண்டும். இவர்கள் எல்லாம் 3 பேரும் ஒன்னா கூடியிருந்தா அந்த இடத்துல தெய்வம் பொருந்தி இருக்கும், தெய்வத்தன்மை விளக்கமுற்று இருக்கும். இது திருப்புகலிக்கு இருக்கிறது. ஆகையினால அந்த திருப்புகலி ஏனைய தலங்களை காட்டிலும் சிறந்தது என்று சொல்லுவார்கள் என்று அந்த பகுதியை, இந்த தலத்தினுடைய பெருமையை சொன்னதாக வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்த பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு, நல்ல நினைவு வைத்துக் கொள்ள வேண்டிய பாட்டு. நான் சென்ற பதிகத்தில் சொன்ன பாட்டு ரொம்ப குறிப்பா இருக்குது, ரொம்ப சிரமப்பட்டு தான். எம்பொறையினான் அப்படின்றது ரொம்ப சிரமப்பட்டு சொன்னேன். அதெல்லாம் தெரிஞ்சிருந்தாதான் அர்த்தம் பண்ண முடியும். இது ரொம்ப தெளிவா இருக்கு, ஆனா ரொம்ப அருமையான பாட்டு. முன்னம் 3 சமயங்கள் அவையாகி பின்னை அருள் செய்த பிறையாளன். முன்னம் 3 சமயங்கள் அவையாகி பின்னை அருள் செய்த பிறையாளன். அவன் தங்கி இருக்கிற கோயில் புகலியாமின் பின்னால முடியுதுங்க. இந்த 2 வரி தான் இந்த பாட்டுல ரொம்ப முக்கியமானது. நம்ம நாட்டுல சமயங்கள் மிக அதிகமாக இருக்கின்றன. அதுல புறச்சமயங்கள்னு ஒன்று இருக்கு, அகச்சமயம்னு ஒன்று இருக்கு. இவைகளெல்லாம் கடந்த சித்தாந்த சமயம்னு ஒன்று இருக்கு. நாம நிக்கிறது சித்தாந்த சமயம், அதை நினைவு கொள்ள வேண்டும். எடுப்புல யாரும் சித்தாந்த சமயத்துக்கு வந்துட முடியாதுங்க. முதல்ல புறச்சமயத்துல தான் நிக்க வேணும். அந்த புறச்சமயம் 6 வகையா இருக்கு. முன்னம் 3 சமயங்கள் ஆகி, அந்த சமயத்துல நின்று பக்குவப்பட்டு மேலே வந்தா சைவ சமயத்துக்கு வருவான். சைவத்துல சித்தாந்த சைவத்துக்கு வருவான். சித்தாந்த சைவத்துக்கு வந்தா இறைவனுடைய திருவருள் கிடைக்கும். பின்னை அருள் செய்த, அதுக்கு அடைமொழி பிறையாளன். பிறையாளன்னா பிறையை சூடியவன். அது எப்படி இதுக்கு அடைமொழியாக ஆகும்னா, சந்திரன் தட்சனுடைய சாபத்தினால ஒவ்வொரு கலையா நாள்தோறும் தேய்ந்து கொண்டு வந்தான். அவன் எடுப்புல சிவபெருமானத்துல ஓடி வந்தானோ? வரல. இந்திரன்கிட்ட போனான், பிரம்மன்கிட்ட போனான், திருமால்கிட்ட போனான். அவனுங்கெல்லாம் என்னால் ஆகாதுன்னு கைவிட்டானுங்க. அப்புறமா சிவபெருமானத்துல வந்தான். இதான் குறிப்பு.
எதுக்கு குறிப்பு? முன்னம் 2-3 சமயங்களாகி பின்னை அருள் செய்த ஒரு ஆன்மா தத்துவ ஞானத்தை அறிய தொடங்குகிற பொழுது திடுதுப்புன்னு எடுப்புல சைவ சித்தாந்தத்துக்கு வந்துடுறதில்லை. திருவாவூர் நடத்தினா தானே பணத்தை கட்டிட்டு எடுப்புல சைவ சித்தாந்தத்துக்கு வந்துடலாம். அது யார் நடத்த போறாங்க? அதனால புறச்சமயத்திலே நின்று இதை இவர் பாடிக்கார் ஒழுங்கா. நம்ம அருணந்தி சிவம் பாட்டு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். புறச்சமய நெறி நின்றும் அகச்சமயம் புக்கும் புகழ் மிருதி வழி உழன்றும் புகழும் ஆச்சிரம அறத்துறைகள் அவையடைந்தும் அருங்கலைகள் தெரிந்தும் ஆரணங்கள் படித்தும் சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்தும் சென்றால் சைவத்திறத்து அடைவர். இதுல புறச்சமயம் நெறிந்தும் அகச்சமயம் புக்கும் என்பது தனியா எடுத்து வச்சுட்டு மற்றதெல்லாம் முன்னால போட்டுக்கணும். போட்டுட்டு அப்புறம் தான் புறச்சமயம் அகச்சமயத்துக்கு வரணும். அது பாட்டாகினால முன்ன பின்ன மாறி இருக்கு. சைவத்துக்கு வந்த பிறகும் கூட சைவத்துல ஞானபாதத்துக்கு போனாதான் பயன். சரியாபாதம் கிரியாபாதம் யோகபாதத்துல பயன் இல்லை. ஆகினால இதில் சரிய கிரியா யோகம் செலுத்திய பின் ஞானத்தால் சிவனடியை சேர்க்கும். அதனால முன்னம் 2-3 சமயங்கள் அவை ஆகி இறைவன் 2-3 சமயங்களாக அறுவகை சமயமாக இருந்தான். ஏன்னா ஆன்மாவினுடைய பக்குவ விசேடத்துக்கு தகுந்தாலும் தான் அருள் செய்ய வேண்டும். ஆகினால் அப்படி பண்ணான். அதன் பிறகு என்ன பண்ணான்? பின்னை அருள் செய்த. இந்த அருள் என்பது எது? திருவருள் சக்தி. திருவருள் சக்தியினால் விளக்குகிற ஞானம் எது? சிவஞானம். அதான் பின்னை அருள் செய்த. 6 சமயங்களிலே நின்று வழிபட்டு அதிலே தெளிந்து மேலே வந்தவர்களுக்கு இறைவனுடைய திருவருள் சக்தி சிவஞானத்தை ஊட்டுகிறது அப்படிங்கிற கருத்தை கொண்டு வந்து முன்னம் 2-3 சமயங்கள் அவை ஆகி பின்னை அருள் செய்த. முன்னம் பின்னைங்கிற சொற்குறிப்பு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சமயங்கள் அவை ஆகி அருள் செய்த அப்படிங்கிறது. அந்த சமயங்கள்ல அருள் செய்வதில்லை. அங்கெல்லாம் திரோதானம் தான், இங்கதான் திருவருள். சித்தாந்த சைவ ஞானத்திலே நின்றவனுக்கு திருவருள் ஞானம் விளங்கும். ஏனைய ஞானங்களிலே நின்றவர்களுக்கு திருவருள் ஞானம் விளங்குவதில்லை. பசுபோதத்தை விளக்கக்கூடிய திரோதானம் தான் விளங்கும் அந்த இடத்துல அப்படிங்கிற கருத்தை சொல்லி வச்சிருக்கிறார். இதை விட இந்த ஒரு விசேடம் என்னன்னு கேட்டா, நம்ம குமரகுருவரம் பாடிக்கிறோம். தொன்னோல் பரசமயங்கள் தோறும் அதுவே நன்னோல் என தெரிந்து நாட்டு வித்து. ஆரம்பத்துல அதுவும் தொன்னோல் தான் நினைக்கிறேன். தொன்னோல் பரசமயங்கள் தோறும் எப்பப்ப எந்தெந்த சமயத்துறல் நிற்கிறானோ அப்பப்ப அதுதான் உயர்ந்த சமயம்னு தோணும்படியாக நம்ம நிறுத்தோம். அதுதான் மறைப்பு சக்தி. தொன்னோல் பரசமயங்கள் தோறும் அதுவே நன்னோல் என தெரிந்து நாட்டு வித்து. அப்புறம்தான் முன்னோல் விரதம் முதலாக பல பின்னால வந்து சரிய கிரியா யோகம், உண்மை சரிய கிரியா யோகம் செலுத்தியது அப்படிங்கிறதுல வரும். அதனால இதுதான் முறை. ஆன்மாக்களுக்கு தத்துவ ஞானம் விளங்குகிற முறை. ஆனா எந்த சமயமா இருந்தாலும் இறைவனால் ஆக்கப்பட்டதுதான். அவரவர்களுடைய பக்குவ பேதத்துக்கு தகுந்தாப்புல சமயங்களை அவன் உருவாக்கி இருக்கிறான். இதை அடையாளத்துக்கு தான் அந்த பிறைச்சந்திரனை சொல்லி வச்சிருக்கான். இந்த பிறைச்சந்திரனுடைய அனுபவம் இதுல இருக்குது. பிறைச்சந்திரன் எடுப்புல வந்திருக்கலாம், சிவபெருமான் நோக்கி வந்திருக்கலாம். அவனுக்கு தெரியாத சிவபெருமான் ஒருத்தன் இருக்கிறான், அவங்ககிட்ட போனா ஆகும்னுட்டு. அதான் இவனை கேட்டா இருக்கும், இவனை கேட்டா ஒவ்வொருத்தனா போனான். அவனவனும் கையை வச்சுட்டான். கடைசியா இனிமே தேயறதுக்கும் இடம் இல்லை, ஒரே ஒரு கலை தான் மிச்சம் இருக்குது. அன்னைக்கு சிவபெருமானை பார்த்து அடையாவிட்டா அவ்வளவுதான். அப்படிதான் நாமும் எல்லாம் முட்டி பார்த்துட்டு கடைசியா சைவ சித்தாந்த ஞானத்துல வந்து சேருவோம். அப்பவும் வந்து சேராவிட்டால் சிரமம்தான். ஆனா அப்படி வந்து சேராம நம்ம விடமாட்டோம், எப்படியாவது கொண்டு வந்து சேர்த்துருவோம். அத போல அது அவனுடைய பேரருள், அவனுடைய திருவருள்ல கடைசியா கொண்டு வந்து அங்க சேர்த்து பக்குவத்தை கொடுக்கும். அதுக்காக பிறையாளன் தான் இந்த ஒரு பெயரை சொன்னா. சிவபெருமானுக்கு எத்தனையோ பெயர் இருக்குது, 1000 பேர் இருக்குது. 1000 பேரையும் எல்லா இடத்துலையும் சொல்ல முடியுமோ? எந்த இடத்துல எந்த பெயரை சொல்ல வேணுமோ அந்த பெயரை சொல்லி உணர்த்தணும். முன்னம் 2-3 சமயங்கள் அவையாகி பின்னை அருள் செய்த என்றதுனால அந்த இடத்துல பிறையாளங்கிற சொல்ல கொண்டு வந்து போட்டா அங்க சொன்ன கருத்துக்கும் இந்த அடையாளத்துக்கும் பொருத்தமா அப்படி கொண்டு வந்து இந்த பாட்டுல அமைச்சிருக்கிறார்னு சொல்லக்கூடாதுங்க, அது அமையுது. அப்படி பாட்டு வருது. இல்லை நம்ம போல யோசனை பண்ணி இங்கே எதை போடலாம், இங்கே எதை போடலாம், இங்கே என்ன வர்ணனை பண்ணலான்னு அப்படி பார்த்தா பாடுறாங்க அவங்க. அது மாதிரி பாடிட்டே போறாங்க. சரி. புன்னைய மலர்பொழில்கள் அக்கின் ஒளி காட்ட. அக்குமணி புன்னைய மலர்பொழில்கள், அரும்பு உருண்டு இருக்குல்ல, புன்னை அரும்பு, அது உத்ராட்சம் போல இருக்கு, ஜவமணி போல இருக்கு. அப்படி காட்டுறாங்க. புன்னைய மலர்பொழிகள் அக்கின் ஒளி காட்ட சென்னல் வயலார்கது திருப்புகழியாமை. அப்போ
பொழிலும் இருக்குது, வயலும் இருக்குது. பொழிலும் இருக்குது, வயலும் இருக்குது என்பதற்கு கருத்து என்னன்னு கேட்டா, பொழில் என்பது குளிர்ச்சியை தரக்கூடியது, வயல் என்பது சோறு போடக்கூடியது. சென்னல் வயல் இல்லையா, சோறு போடக்கூடியது. அப்ப திருப்புகழிக்கு போனீங்கன்னா பிறவி வெப்பம் தணிவதற்கு நிழல் கிடைக்கும், சிவானுபூதி ஆகிய சுகம் கிடைக்கும். அந்த ரெண்டையும் அந்த பொழில்ல தலவர்ணனை தான். ஆனா ஏன் அந்த தலவர்ணனை அங்க இருக்கு? மேல என்ன சொல்லியிருக்கிறார்? முன்னைய மூவிரு சமயங்கள் அவையாகி, அங்க நிக்கிற பொழுதெல்லாம் வெப்பம்தான், அவனுக்கு நிழல் வேணும். பின்னை திருவருள் கிடைச்சா சிவபோகம் கிடைக்கிறது. இதுதான் அனுபூதி. இந்த ரெண்டுக்கும் அந்த தலவர்ணனையில இடம் வைக்கிறார். தலவர்ணனையில் இடம் வைக்கிற பொழுது பொழில்களை காட்டினார், சென்னல் வயலை காட்டினார். பொழிலுக்கு என்ன அடையாளம், சென்னல் வயலுக்கு என்ன அடையாளம்? பொழில் என்பது நிழலுக்கு அடையாளம், சென்னல் வயல் என்பது உணவுக்கு அடையாளம். உணவு என்பது இங்கே சிவபோகத்தை குறிப்பது, நிழல் என்பது திருவடி நிழலை குறிப்பது. எனவே பிறவி வெப்பத்தில் இருப்பவர்களுக்கு நிழலை தந்து சிவபோகமும் கொடுப்பான். வெயில்ல வருந்தி ஒருத்தன் வந்துட்டு இருக்கிறான், ஏண்டாப்பா வருந்தி வர்றேன், இங்க கொஞ்சம் நிழல் இருக்குது, இங்க வந்து தங்கிக்கோ அப்படின்னு நம்ம வீட்டு திண்ணையில இடம் கொடுக்குறோம். போதுமா? இவ்வளவு கஷ்டப்பட்டு வெயில்ல வந்துட்டு சாப்பிட்டியா, ஏதோ ஒரு வாய் சாப்பிடு, இல்லை ஒரு ஒழுங்கு தண்ணியாவது குடி, ஏதாவது கொடுத்தாகணும் இல்லை. அதுபோல பிறவி வெப்பத்தில் கிடக்கிறவனுக்கு அவன் நிழலை கொடுப்பான், உணவையும். உணவு வந்து சிவபோகம் தான். பாதகமே சோறு பச்சினவா தோணோக்கும், சிவபோகத்தை அப்படித்தானே சொல்றது உண்டு. அதனால அந்த ரெண்டுக்கும் அடையாளமா அந்த வர்ணனை பண்ணியிருக்கிறார். அந்த வர்ணனை சிறப்பு. இப்படி பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு இருக்கு பாருங்க, பல வகையிலே சிறப்புடைய பாட்டு. ஆன்மாக்களுக்கு ஞானம் எப்படி வருது, எப்படி படிப்படியா வருது என்பதை பார்க்கிறது. அப்புறம் அதுக்கு தகுந்தாப்புல சிவபெருமானுக்குரிய அடையாளத்தையும் அந்த தலத்தினுடைய வர்ணனையும் வைத்திருக்கிறார். அந்த ரெண்டு வகை இந்த பாட்டு ரொம்ப சிறப்புடையது. அடுத்த பாட்டுக்கு போலாம். வங்கமலியும் கடல் விடத்தினை நுகர்ந்த அங்கணன் அருத்தி செய்து இருக்கும் இடம் என்பது. இந்த பாட்டுக்கு அர்த்தம் எல்லாருக்கும் தெரியும். வங்கம் மலியும் கடல். வங்கம் என்பது கப்பலை உணர்த்துவது. கேட்கிறார். அதனால கண்ணென்னாம் பாடல் தீயகின்றேன், கண்ணென்னாம் கண்ணோட்டம் இல்லாத கண், கண்ணு கணிகளும் கண்ணோட்டம் அப்படின்லாம் அவர் சொல்றார். அப்ப கண், மனுஷனுடைய கண்ணுக்கே அழகு அருள் என்று சொன்னா இறைவனுடைய கண்ணுக்கு என்ன இருக்கு? அதனால அங்கணன் அருத்தி செய்து இருக்கும் இடம் என்பர். எல்லா ஸ்தலங்களிலும் எழுந்தொழி இருக்கிறான். இந்த ஸ்தலத்துல விருப்பத்தோடு, அருத்தி என்ற சொல்லுக்கு விருப்பம்னு அர்த்தம், விருப்பத்தோடு எழுந்தொழி இருக்கிறான் என்று சொல்ற. கொங்கண வியன்பொழிலின், கொங்கணவு வியன்பொழில், கொங்கண வியன்பொழில் வந்தது. கொங்கு அணவு வியன்பொழில், கொங்கு தேன் மலர் மனம், அது மிக்கு இருக்கின்ற, அணவுதல் என்பது மேல் நோக்குதல் அர்த்தம், இந்த இடத்துல மிக்கு இருக்குன்னு அர்த்தம் பண்ணிக்கொள்ள வரும். கொங்கணவு வியன்பொழிலின் மாசு பனி மூச தெங்கணவு தேன்மலி திருப்புகலி ஆமி. தெங்கணவு திருப்புகலி, கொங்கண வியன்பொழிலின் தேன்மலி திருப்புகலி, அப்படி ரெண்டா கூட்டிக்கணும். இந்த தேன்மலியை பொழில்ல போட்டுக்கணும். பொழில்ல மலர்கள் நிறைந்த செடி கொடி எல்லாம் இருக்கும், அங்க தேன் நிறைந்திருக்கும். அப்புறம் நல்ல பயன் தருகின்ற தருக்கள்ல தெங்கு பயன் தரக்கூடிய தெங்குவை கற்பக தரு என்று சொல்றது உண்டல்லவா. ஆகையினால தெங்கணவு திருப்புகலி, கொங்கணவு வியன்பொழிலின் தேன்மலி திருப்புகலி, மாசு பனி மூசு மூசுதல் மொய்த்தல், பனி அப்படியே மொய்த்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி. மாசு என்பது குற்றம்னு அர்த்தம் பண்ணப்படாது, அந்த பொழிலை மறைப்பதனாலே அப்படி அர்த்தம் சொன்னார். கொங்கண வியன்பொழிலின் மாசு பனி மூச தெங்கணவு தேன்மலி திருப்புகலி யாமி. அப்புறம் அடுத்த பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு. நல்குறவும் இன்பமும் நலங்களவையாகி வல்வினைகள் தீர்த்தருளும் மைந்தனிடம் என்பர். காலையில பேசிட்டு இருந்தோம். செல்வம் கிடைச்சாலும் சரி, தரித்திரம் கிடைச்சாலும் சரி, ரெண்டுமே எதுக்காக? வினைகள் தீர்ப்பதற்காக. இந்த வினைகள் தீர்ப்பதற்காகத்தான் என்று உறுதி வந்துட்டு தானா, தரித்திரம் வந்துட்டு துன்பப்பட அவசியம் இல்லை, செல்வம் வந்தது என்று சந்தோஷப்பட அவசியம் இல்லை. எல்லாம் வினை தீர்ப்பதற்குரிய மருந்து. அவன் வைத்தியநாதன், நம்மகிட்ட ஒரு பெரிய நோய் இருக்கிறது, அது பவநோய். இந்த பவநோயை தீர்ப்பதற்கு வைத்தியநாதன் மருந்து கொடுக்குறான். சில பேருக்கு இனிப்பான மருந்து கொடுக்குறான், சில பேருக்கு கசப்பான மருந்து கொடுக்குறான்.
இனிப்பான மருந்து கொடுக்கறது செல்வம், கசப்பான மருந்து கொடுக்கறது வறுமை. ரெண்டும் நோய் நீக்குவது தான். அதுபோல உணர்ந்து கொண்டால் வாழ்க்கையிலே வருகின்ற வறுமை காரணமாக மிகவும் துன்பப்பட்டு வழிபாட்டை இகழ்வதோ, செல்வம் காரணமாக செருக்கடைந்து வழிபாட்டை இகழ்வதோ, ரெண்டுமே வழிபாட்டை இகழ்வதற்கு காரணமாக வந்துடுங்க. செல்வம் மிகுந்தாலும் செருக்கினாலே வழிபாடு போயிடும், வறுமை வந்தாலும் துன்பத்தினாலே வழிபாடு போயிடும். எந்த விதத்திலும் வழிபாடு விடக்கூடாது. அதுக்கு தான் என்ன பண்ணிருக்கிறாரு, நல்குறவும் இன்பமும் நலங்களவையாகி. நல்குறவு வறுமை, இன்பம் செல்வம், இதனால் வருகின்ற நலங்கள். நல்குறவினால் வருகின்ற நலம், செல்வத்தினால் இன்பத்தினால் வருகின்ற நலம். இப்போ இன்பம் என்பதுக்கு பொதுவாக எல்லாருக்கும் அர்த்தம் தெரியும். ஆனால் இந்த இடத்துல செல்வம்னு அர்த்தம் பண்ணுறோம். ஏன் செல்வம்னு அர்த்தம் பண்ணுறோம்? முன்னால் நல்குறவு போட்டால் அதற்கு எதிரடையானது தான் அடுத்தாப்புல வரணும். அதனால் இன்பம் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் அந்த இன்பம் என்ற சொல்லுக்கு செல்வம் என்று அர்த்தம் பண்ணணும். நல்குறவும் இன்பமும் நலங்களவையாகி. நலம் எதனால் வருது? நல்குறவினால் வருகின்ற நலம், இன்பம் செல்வத்தினால் வருகின்ற நலம். நல்குறவினால் வருகின்ற நலமும் வினை தீர்வுதானுங்க, செல்வத்தினால் வருகின்ற நலமும் வினை தீர்வுதான். அப்போ ரெண்டுல வித்தியாசம் என்ன இருக்குது? ரெண்டுலையும் வித்தியாசம் இல்லை. நல்குறவினால வருவதும் வினை தீர்வு, செல்வத்தினால் வருவதும் வினை தீர்வு என்று சொன்னால் நல்குறவுக்கும் செல்வத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? அதனாலதான் அடியார்களிடத்துல இறைவன் சிவானுபவத்தை கொடுக்கிற பொழுது முன்னாலே அவர்கள் நிறைந்த செல்வம் உடையவராயிருந்து அந்த செல்வத்தை திருப்பணியில செலவிட்டு வறுமை உடையவராக ஆக்கி அப்புறம் கொண்டு வந்து சிவானந்தத்தை கொடுத்துக்கிறான். அப்புறம் கொண்டு வந்து திருவருளை கொடுத்துக்கிறான். நான் பார்க்கிறோம் எத்தனை பேர் பெருஞ்செல்வர்களாக இருந்து இந்த திருப்பணியிலேயே செலவிட்டு வறியவர்களாக ஆனவர்களை பார்க்கிறோம். சோனசேர மாலையில் ஒரு பாட்டு உங்களுக்கு ஒரு தடவை சொல்லி காட்டினேன். தரித்திரத்தை வேண்டி பெற்றவர்கள் யாரும் கிடையாது. சிவபராசாமிகள் ஆண்டவனே எனக்கு தரித்திரத்தை கொடு அப்படின்னு கேட்டார். என்ன தரித்திரத்தை கொடுக்கறதுன்னு கேட்டால், இருக்கிற பணத்தை எல்லாம் சிவனடியார்களுக்கு செலவிட்டு தரித்திரன் ஆகணும். எனக்கு உடம்பு இழைக்கணும். யாராவது உடம்பு இழைக்கிறதுக்கு விரும்புவாங்களா? உடம்பு நல்லா இருக்கிறதுக்கு தான் விரும்புவாங்க. இழைச்சிருந்தா கூட இல்லை, மற்றவங்களாம் நல்லா இருக்கிறாங்க, நாம இப்படி இருக்கிறோமே அப்படின்னு தான் நினைப்பாங்க. அவர் உடம்பு இழைக்கணும்னு போய் வேண்டினார். ரொம்ப பைத்தியகாரத்தனமாக வேண்டுதல். வறுமை அடைவதற்கும் உடம்பு இழைப்பதற்கும் அவர் கேட்டது என்னன்னா, விரதத்தினாலே உடம்பு இழைக்க வேண்டும். வெண்திருநீர் புனையும் மாதவர்க்கு விருந்து செய்து ஒரு பெருமிடியும் கொண்ட நல் விரதத்து இழைக்கும் யாக்கையும் இக்கொடிய நேர்க்கு அருள்புரிவாய் அப்படின்னு கேட்டார். அது மாதிரி நல்குறவாகட்டும் செல்வமாகட்டும் வினை தீர்வுக்கு காரணம். அதில் நல்குறவு தான் ரொம்ப தேவை. செல்வம் என்பது சில சமயத்தில் செருக்கை கொடுத்து விடும். அவர்களும் சிவபூஜையில் ஈடுபாடு உடையவர்களாக இருந்தால் விசேஷம். எது போல விசேஷம்? செல்வர்க்கே செல்வந்தகைத்து. பணிவுடைமை சுலபமாக வராதுங்க. கல்வி உடையவனுக்கு பணிவுடை வராது, செல்வம் உடையவனுக்கு பணிவுடைமை வராது, உயர்ந்த குலத்தில் பிறந்தவனுக்கு பணிவுடைமை வராது. அவனால் செருக்கு வரும். என்கிட்ட பணம் இருக்குதுன்னு இவனுக்கு செருக்கு வரும். நான் இவ்வளவு பெரிய குடும்பத்தில் பிறந்தவன் அந்த குடும்ப செருக்கு வரும். நான் இவ்வளவு படித்தவனுக்கு செருக்கு வரும். இவர்களிடத்துல பணிவுடைமை இருக்கிறது ரொம்ப அரிது. இருந்தால் அந்த கல்வி செல்வத்துக்கு மேலே இது ஒரு செல்வம், குறப்பிறப்பாகிய செல்வத்துக்கு மேலே இது ஒரு செல்வம், பொருள் செல்வத்துக்கு மேலே இது ஒரு செல்வம். செல்வர்க்கே செல்வந்தகைத்து. எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவர்களும் செல்வர்க்கே செல்வந்தகைத்து என்று சொன்னார்ல, அந்த மாதிரி. அப்போ நம்ம வாழ்வில் எது நடந்தாலும் வினை தீர்வுக்கு இதான் சாஸ்திரம் சொல்லுகிற அடிப்படை. இதை உணர்ந்து கொண்டால் நம்ம வாழ்க்கையில் நிகழ்வதை பற்றி நாம் துன்பமோ மகிழ்வோ இல்லாமல் நடுநிலைமையான மனத்தோடு வாழ்க்கையை செல்ல விட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் அப்படி அமையிறது அரிது. நடைமுறை வாழ்க்கையில் நாம் அந்த மனப்பக்குவத்தில் போனாலும் கூட நம்ம சுற்றி இருக்கின்ற மனைவி மக்கள் இவர்களுக்கெல்லாம் அந்த மனப்பக்குவம் வர்றது அரிது. அவங்களுக்கு அந்த மனப்பக்குவத்தை ஊட்டலாமேன்னா அவங்களுக்கு எப்போ ஊட்ட முடியும்? நம்ம வயசு வர்ற காலத்தில் தானே அதை ஊட்ட முடியும். அது வரையில் அவங்கள என்ன பண்ணுறது? அதனால் தெரிஞ்சு வச்சுக்கலாம், அதுக்கு மேலே வேற ஒன்றும் பண்ண முடியாது. சாஸ்திரம் என்ன சொல்லுது? நிறைய பேர் கேட்குறாங்க, நான் இவ்வளவு பண்ணுறேனே எனக்கு ஏன் இப்படி வருது அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு ஏன் இப்படி வருதுன்னா அதுக்கு சாஸ்திரம் என்ன பதில் சொல்லுதுன்னு நமக்கு தெரியுது. அது சொன்னால் எடுபடுமோ? எடுபடாது. அப்போ சொல்லாமல் இருக்கிறதோ காலப்போக்கில் சரியாயிடும் உங்களுக்கு ஒரு சமாதானம் சொல்லிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அதெல்லாம் சும்மா தான். ஒரே ஒரு காரணம்தான், நம்ம வினை தீர்வுக்கு இதுதான் வழின்னு அவன் முடிவு பண்ணிட்டான், அதை கொடுத்துருக்கிறான், அனுபவிக்கிறது தவிர வேற வழி இல்லை. எனவே இதில் இறைவனிடத்தில் வெறுப்போ
அல்லது வேறு ஒன்றில் சலிப்போ வேறு விதமான சிந்தனைகளோ இல்லாமல் ஒழுங்கா வினை தீர்வுக்கு இது காரணம், வினை தீர்வுக்காக இது கொடுக்கப்பட்டது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பிறப்பே வினை அனுபவத்துக்காக தான் வந்ததுங்க. பிறப்பு வினை அனுபவத்துக்காக வந்ததுன்னா அந்த வினை அனுபவிக்க வேண்டிய காரணங்கள் தானே நம்ம சுற்றி இருக்கும். அப்பா என்று இருந்தாலும் சரி, மகன் என்று இருந்தாலும் சரி, மனைவி என்று இருந்தாலும் சரி, பிள்ளை என்று இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் இப்படித்தான் இருக்கும். ஆனால் அதை நம்மளால் உணர முடியுமோ? உணர முடியறதில்லை. உணர முடியாதபடி ஒரு தடுப்பு ஒன்று இருக்குது. அந்த தடுப்புக்கு தான் திரோதானம் அப்படின்னு உணர்ந்தவர்களும் கூட சொல்லியிருக்கிறாங்க. நாமும் படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். படிச்சுட்டே இருக்கிறோமே தவிர நம்ம மனைவி இடத்துலையோ மகன் இடத்துலையோ அதை சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அப்பர் சாமிகள் கேட்டார் இல்லையா, தந்தை யார், தாய் யார், யார் என்பது யாராம் தன்மை உடையவர். எனக்கும் அவங்களுக்கும் என்ன தன்மை இருக்கு? தந்தைன்னு பேர் சொல்லிட்டியே, தாயின்னு பேர் சொல்லிட்டியே, தாரன்னு பேர் சொல்லிட்டியே, புத்திரன்னு பேர் சொல்லிட்டியே, நான் தான் யாருன்னு எனக்கு தெரியாதபடி என் தந்தை யாருன்னு நான் போய் என்ன தெரிஞ்சுக்க போறேன்? என்னுடைய தன்மை என்னன்னு எனக்கு தெரியாது. தந்தை யார், தாய் யார், தாரம் யார், புத்திரரார், தாம் தாம் ஆரே, வந்தவாறு எங்கனே, ஓமாறு ஏதோ மாயமாம். மாயம் என்பது கருத்து மறைப்பு. தந்தை என்பது ஒரு மறைப்பு, தாய் என்பது ஒரு மறைப்பு, தாரம் என்பது ஒரு மறைப்பு. இந்த மறைப்பு யார் பண்ணா? அவன் தான் பண்ணான். இந்த மறைப்பு பண்ணாவிட்டா கண்ம அனுபவம் நிகழாதுங்க. அதுக்காக அவன் தான் பண்ணியிருக்கான். அது பண்ணியிருக்கான்னு யார் சொன்னா? போச்சிப்பகருடையில இவர் சொன்னார், உமாபதி சிவன் சொன்னார். குழந்தை பிறந்தது, 10 மாதம் அம்மா வயிற்றுல இருந்தது. குழந்தை பிறந்து இப்போ தனியாக வந்துட்டுது. இந்த அம்மாவுக்கும் குழந்தைக்கும் ஒரு பாசம் வரணும்ல. எப்படி பாசம் வர வைக்கிறது? அது குழந்தை, அதுக்கு ஒன்றும் தெரியாது. இறைவன் உள்ளே நின்று, குழந்தைய உனக்கு இப்போ பசிக்குது. ஆமாம் சாமி பசிக்குது. இப்போ என்ன பண்ணணும்? பசி போக்கிக் கொள்ளணும். அதுக்கு ஒரு வழி தேடணும். என்ன வழி தேட சொல்லுங்க? அழு. சாமி தான் அழ வச்சிருக்காரு. பசிக்குதுங்கிறத உணர்த்தி, அழ வேணுங்கிறத உணர்த்தி அதை அழ வச்சார். அங்கே ஒரு வேலை முடிந்தா அப்புறம் இங்கே வந்தார். இது உன் குழந்தை அழுவுது, அதுக்கு நீ பால் கொடுக்க வேணும். அது அன்பு வர வேணும் உனக்கு. இங்கே அன்பை தூண்டி அதை பாலாக ஆக்கி அப்புறம் திரும்பவும் இங்கே வந்தார். இந்த அம்மா பால் கொடுக்குறாங்க, அந்த குழந்தை குடிச்சு சந்தோஷப்படுது. இந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ என்ன போச்சு? 2 பேரும் பிரிக்க முடியாத உறவுடையவர்கள் ஆகிட்டாங்க. இதை யார் பண்ணி வச்சது? அவன் தான் பண்ணி வச்சான். இதுதான் பாசம். அவர் போற்றி பகருடையில இதை பாடியிருக்காருங்க. அக்கால் பசியை அறிவித்து அழுவித்து, இது குழந்தையின் இடத்துல நடந்தது. அப்புறம் அம்மா கிட்ட வர்றார். உக்கு ஆவி சோர தாய் உள்நடுங்கி, ஐயோ குழந்தை அழுவுதேன்னு உள்நடுங்கி, மிக்கு ஓங்கும் சிந்தை உருக முலையுருகும் தீஞ்சுவைப்பால் வந்து மடுப்ப. அன்பு பாலாக வருகிறது, அந்த குழந்தை வாய்மடுக்கிறது. கண்டு வாழ்ந்திருப்ப, வந்து மடுப்ப, கண்டு வாழ்ந்திருப்ப. பாசப்பெருங்கயிற்றால் பல்லுயிரும் பாலிக்க நேசத்தை வைத்த நெறி போற்றி. அவன் தான் வச்சான். பாசப்பெருங்கயிற்றால் பல்லுயிரும் பாலிக்க, பந்தித்த பாசப்பெருங்கயிற்றால் பல்லுயிரும் பாலிக்க நேசத்தை வைத்த நெறி போற்றி. இப்படி தந்தை என்றும் மகன் என்றும் தாய் என்றும் குழந்தை என்றும் ஒரு பாசப்பிணிப்பை அவன் ஏற்படுத்தி வச்சான். அந்த பாசப்பிணிப்பு இல்லாவிட்டா கண்ம அனுபவம் செல்லாது. இது பாசப்பிணிப்பு என்பது கண்ம அனுபவத்துக்காக என்பது ஆன்மாக்களுக்கு தெரிவதில்லை. அதுதான் மாயமாம். அப்ப நான் சொல்றேன், இதற்கொன்றும் மகிழ வேண்டாம். சரி சாமி, நீங்க இப்படி சொல்லிட்டீங்க, எனக்கு எப்படியாவது ஒரு அப்பா வேணும் இல்லை, இது வேற அப்பா இல்லை, இவருக்கும் உனக்கு என்ன உறவுன்னு கேட்டீங்க. தந்தை யார், தாய் யார், நீ யாருன்னு கேட்ட. யாருன்னு என்ன தன்மை உடையை அப்படின்னு அர்த்தம். யார் என்பது அடையாளம் தெரியாத கேட்டதில்லை, என்ன தன்மை உடைய, அந்த தன்மையை பற்றி ஆராய்ச்சி தான் அங்கே இருக்கு. கேட்டார். கடைசியில் சொன்னார், எந்த யார், எனக்கும் தந்தை, உனக்கும் அவன் தான் தந்தை, ஆன்மாக்கள் அத்தனை பேருக்கும் அவன் தான் தந்தை. அவனோடு உனக்கு உறவு வேணும். உறவு எப்படி வச்சுக்கிறது அப்படின்னு கேட்டால் அவனுடைய திருநாமத்தை சொல்லு. எந்த யார் திருநாமம் நமசிவாய எங்கெழுவார்க்கு இருவினை இருவிசும்பில் இருக்கலாம். இந்த தேவாரத்தை நாம் படிக்கிறோம். யார்கிட்ட போய் சொல்றது? மனைவிகிட்ட சொல்ல முடியுமா? மகன்கிட்ட சொல்ல முடியுமா? தெரிஞ்சுக்கலாம். சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் தெரிஞ்சுக்கலாம். சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுன்னு கேட்டால் பதில் சொல்லலாம். அதுக்கு மேலே நம்ம வேற ஒன்றும் செய்ய முடியாது. வாழ்க்கை பாருங்க. நல்குறவும் இன்பமும்
இன்பம் என்பதுக்கு செல்வம்னு அர்த்தம் பண்ண, நல்குறவு என்று மேலே வர்றதாகினால அதுக்கு எதிரடையா செல்வம் என்று தான் அர்த்தம் பண்ணணும். நலங்கள், நலங்கள் என்பது சிவானுபவம் படிப்படியாக வளர்ந்து வர்றது. நலங்கள் அவையாகி வினைத்தீர்வு, நலங்கள் என்பது வினைத்தீர்வு. நல்குறவினாலும் வினைத்தீர்வு, இன்பத்தினாலும் வினைத்தீர்வு. நல்குறவும் இன்பமும் நலங்களவையாகி வல்வினைகள் தீர்த்தருளும் மைந்தன். வல்வினைகள் தீர்த்து அருளும். தீர்த்தருளும்னு ஒன்னா அர்த்தம் பண்ணப்படாதுங்க. தீர்த்தருளும்னா தீர்க்கும்னு அர்த்தம், ஒன்னா அர்த்தம் பண்ணிட்டா. தீர்த்து அருளும், வினையை தீர்க்க வேண்டும், சிவபோகத்தை அருள வேண்டும். அதனால தீர்த்தருளும், தீர்த்தருளுதல் வந்து ஒரு துணை வினை மாதிரி வச்சு எழுந்தருள்க வந்தருள்க அப்படின்னு சொல்றோமே. எழுந்தருள்னா எழுந்து அருள்கன்னு அர்த்தம் பண்ணுவோமோ, வந்தருள்னா வந்து அருள்னு அர்த்தம் பண்ணுமோ? அப்படி இல்லையே, வருகன்னு தான் அர்த்தம். அந்த மாதிரி தீர்த்தருளும்னா தீர்ப்பான்னு ஒன்னா அர்த்தம் பண்ணப்படாது. தீர்த்து அருளும், தீர்த்தல் வினையை, அருளுதல் சிவஞானத்தை சிவபோகத்தை. அப்ப ரெண்டா பிரிச்சு அர்த்தம் பண்ணணும். நல்குறவும் இன்பமும் நலங்களவையாகி வல்வினைகள் தீர்த்தருளும் மைந்தனிடம் என்பர் பல்கும் அடியார்கள் படியார இசைபாடி செல்வமறையோர் உரை திருப்புகலியாமே. பல்கும் அடியார்கள் உரை திருப்புகலி, மறையோர் உரை திருப்புகலி. மறையோர் கடைமொழி செல்வ மறையோர். இங்கே செல்வம் என்பது சிவானுபூதியாகிய செல்வத்தை அனுபவிக்கின்ற மறையோர் என்று அர்த்தம் பண்ணணும். பல்கும் அடியார்கள் இசைபாட, படி ஆற இசைபாட. படி உலக மக்கள், அப்ப அடியார்கள் வேற, உலக மக்கள் வேற, அது பொது ஜனங்கள். அவர்களுக்கு இந்த துறையிலெல்லாம் அனுபவம் கிடையாது. ஆனா ஏதோ சாமியார்கள் சாமி கும்பிட போறாங்க, நாம அந்த கூட்டத்தில் போய் கும்பிடுவோம் வர்றவங்க. எனவே படி என்பது உலகம் என்று அர்த்தம் பண்ணி உலக மக்கள். அப்ப அடியார்கள் வேற, உலக மக்கள் வேற. சாதாரண ஜனங்களும் அடிமைத்தரத்தை உணர்ந்தவர்களும். அடியார்கள் என்பதற்கு அர்த்தம் என்ன? நாம் இறைவனுக்கு அடிமை என்பதை உணர்ந்தவர்கள் அடியார்கள். சாதாரண ஜனங்க அப்படி இல்லை. நாம் இந்த ஊர்ல வாடுறவங்க, நம்ம ஊர்ல இந்த கோயில் இருக்குது, தினம் கோயிலுக்கு போய் கும்பிடுவாங்க, அப்படி போவாங்க. இவங்க எப்படி போவாங்க? அவன் உடையவன், நாம் அவனுக்கு அடிமை. அடிமையாக இருப்பவன் உடைமையனை கண்டு புகழ வேண்டும், வணங்க வேண்டும், அதுக்காக இவங்க போவாங்க. அப்படி போற பொழுது இசைபாடி கொண்டு போவார்கள். பல்கும் அடியார்கள் படி ஆற இசை பாடி. படி அடியார்களும், படி உலகம், உலகத்தில் உள்ள மக்களும், ஆற பொருந்த இசைபாடி செல்லுகின்ற திருப்புகலி. அப்புறம் செல்வ மறையோர் உரை திருப்புகலி என்று தனித்தனியா அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். படியார இசைபாடி என்பது இன்னொரு அர்த்தம் பண்ணலாம். உலக மக்கள் நுகரும்படியாய் இசைபாடி, அடியார்கள் இசைப்பாடி கொண்டு போகிறார்கள். அந்த உலக மக்கள்லாம் என்ன அருமையா பாடிக்கொண்டு போறார்கள், அந்த பாட்டை கேட்டாலே ரொம்ப உருக்கமா இருக்குது அப்படின்ட்டு அனுபவிப்பார்கள். படி ஆற இசைபாடி உரைகின்ற, தங்கி இருக்கின்ற, செல்வ மறையோர் உரைகின்ற என்று ரெண்டு தரம். பல்கும் அடியார்கள் படியார இசைபாடி செல்வ மறையோர் உரை திருப்புகலியாமே. அடுத்து பரப்புரு புகழ் பெருமையாளன். புகழால் பெருமையுடையவன். பரப்புரு புகழ், மேலும் மேலும் விரிந்து வளர்கின்ற புகழ், பரப்புரு புகழ். சிவபெருமானுடைய புகழுக்கு அளவு உண்டோ? அவனுடைய புகழ் தான் பொருள் சேர் புகழ். எவ்வளவு புகழ்ந்தாலும் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் பொருத்தமா இருக்கும். சாதாரண ஜனங்களை புகழ்ந்தா, ஐயோ இவனை போய் இந்த சொல்லாலே புகழ்ந்தார்களே அப்படின்னு சொல்லி வருந்த வேண்டி இருக்கும். அதனால அவனுடைய புகழ் பொருள் சேர் புகழ் என்று சொல்லப்படும். பரப்புரு புகழ் பெருமையாளன் வரைதன்னால் அரக்கனை அடர்த்து அருளும் அண்ணல். அவன் நிக்கிரகம் மட்டும் செய்ய மாட்டான், அனுக்கிரகமும் செய்வான். அது ரெண்டுக்கும் ராவணன் உதாரணம். வரைதன்னால் அடர்த்தான், அப்புறம் அருளும் செய்தான். அண்ணலிடம் என்பர் நெருக்கூறு கடல் திரைகள் முத்தமணி சிந்த செருக்கூறு பொழிப்புகலி திருப்புகலியாமே. நெருக்கூறு கடல் திரைகள் முத்தம் மணி சிந்த, அதனாலே செருக்கூறு பொழில், கடலை சார்ந்த பொழில், மிக்கு விளங்குகின்ற பொழில். எனக்கு இருக்கின்ற பெருமை யாருக்கு இருக்கிறது? நானும் மலர்களிலே இருந்து பூவை சொரிகிறேன், பக்கத்தில் இருக்கின்ற கடல் முத்தையும் மணியையும் சொரிகிறது என்று அந்த செல்வ வளத்தினாலே செருக்கூறுகின்ற திருப்புகலி. ஏன் திருப்புகலி அப்படின்னா, இதனால் செருக்குவது மட்டுமல்ல, இங்கே இருக்கிற இறைவன் பரப்புரு புகழ் பெருமையாளன். அவன் நிக்கிரகமும் செய்வான், அனுக்கிரகமும் செய்வான். அதுக்கு ராவணன் அடையாளம். இத்தகைய தலத்திலே நான் இருக்கிறேன் என்று அந்த பொழிலுக்கு ஒரு செருக்குரு பொழில். அப்ப ஜனங்க எவ்வளவு தூரம் இந்த தலத்திலே இருக்கிறோம், இந்த தலத்திலே இருப்பதற்கு என்ன புண்ணியம் செய்தோம் அப்படின்னு அவங்க மகிழ்ச்சி கொள்வார்கள் அல்லவா? அதனால் அந்த பொழிலின் மேல வைத்து காட்டுகிறார். செருக்குரு பொழிப்புகலி திருப்புகலியாமே.
கோடலோடு பூன்மதி குலாய சடை தன்மேல், கோடல் என்பது காந்தல், கோடலோடு பூன்மதி குலாய சடை தன்மேல் ஆடரவம் வைத்த அருளும் அப்பன் இருவர்க்கும் நேட எரியாகி இருவாலும் அடிவேணி தேட உரையும் நகர் திருப்புகலியாமே. இருவர்க்கும் நேட எரியாகி, நேட ஆராயன்னு அர்த்தம், எரியாகி. அவன் அப்படியே இல்லைங்க. அப்புறம் 2 பேரும் 2 பக்கத்துல வந்து துதித்தார்கள். சாமி, நான் மேலே போனேன் உங்களை காண முடியல, நான் கீழே போனேன் உங்களை காண முடியல, அப்படியெல்லாம் போனா காண முடியாதப்பா, துதித்தால் காணலாம் என்று சொன்னார். அவங்க துதித்து கண்டார்கள். அதனால அவங்க காணாம போகல, கண்டார்கள். தன்முனைப்பால் தேடி போன பொழுது காண முடியல, தேடி இழைத்து இறைவனே எங்களால காண முடியலன்னு ஒடுங்கி நின்னாங்க. அப்பொழுது அவனை உணர்த்தினான். அதனால அந்த 2ஐயும் அங்க சொல்லியிருக்கிற. இருபாலும் அடிபேட, ஒரு பக்கம் நான்முகனும் ஒரு பக்கம் திருமாலுமாக நின்று திருவடியை வழிபட உரையும் திருப்புகலியாமே. அடுத்து, கற்றமணர் உற்றுளவு தேரர் உரை செய்த குற்றமொழி கொள்கையில்லாத பெருமான் ஊர். கற்றமணர், கற்ற அமணர், கற்றமணர்னு வருதுங்க. சமணர்கள் ரொம்ப படித்தவங்க, நிறைய சாஸ்திரங்களை எழுதியிருக்கிறாங்க, இலக்கியங்களை எழுதியிருக்கிறாங்க, இலக்கணங்களை எழுதியிருக்கிறாங்க, மருத்துவ நூல்கள் எழுதியிருக்கிறாங்க, நிறைய செய்திருக்கிறாங்க. அவங்க கல்வியிலெல்லாம் ஒன்றும் குறையில்லை. ஆனால் மெய்ப்பொருளை அறிவதில் தான் அவங்க குறைவுடையவர்களாக ஆகிவிட்டார்கள். கற்ற அமணர் உற்றுளவு தேரர், அவர்கள் உரை செய்த குற்றம் ஆகிய மொழி, அந்த மொழியிலே கொள்ளப்படுகிற பொருள், அந்த பொருளாக இவன் இல்லை. குற்றமொழி கொள்கையதில்லாத பெருமான், குற்றமொழியினாலே உணர்த்தப்படுகிற கொள்கை இல்லாத பெருமான். அப்போ சிவபெருமானுடைய தன்மை என்னன்னு கேட்டா, சித்தாந்த சைவருடைய மொழியினாலே உணர்த்தப்படுபவனா இருப்பானே ஒழிய, ஏனைய சமண பௌத்தம் முதலிய அவைதிக சமயங்களாலே புறச்சமயங்களாலே அவர்களுடைய மொழியினாலே உணர்த்தப்படாதவனாக இருப்பான் என்ற கருத்துல குற்றமொழி கொள்கையதில்லாத பெருமான், குற்றமொழியாகிய சொற்களினாலே உணர்த்தப்படும் கோட்பாடு இல்லாதவன். அப்போ தத்துவ கோட்பாடு என்று சொன்னா அது எந்த மொழியால உண்மையாக உணர்த்தப்படும்? சைவ சித்தாந்த சொற்களாலே உண்மையாக உணர்த்தப்படும். எந்த சொற்களாலே உணர்த்தப்படாது? சைவத்துக்கு புறம்பாக இருக்கிற சமய சொற்களினாலே உண்மையாக உணர்த்தப்படாது என்று அர்த்தம் பண்ணணும். குற்றமொழி கொள்கையதில்லாத பெருமானோர் பொற்றொடி மடந்தையரும் மைந்தர் புலனைந்தும் செற்றவர் விருப்புரு திருப்புகலியாமே. பொற்றொடி மடந்தையரும் மைந்தரும் புலனைந்தும் செற்றவரும் விருப்புரு திருப்புகலியாமே. அதாவது துறவரத்தாரும் இல்லறத்தாரும் விரும்பி வழிபடுகின்ற புகலி என்று அர்த்தம் பண்ணணும். துறவரத்தார் என்பது எங்க இருக்கிறது? புலனைந்தும் செற்றவர் என்பதுல துறவரத்தார் இருக்கிறது. இல்லறத்தார் எங்க இருக்கிறது? பொற்றொடி மடந்தையரும் மைந்தரும். பொற்றொடி மடந்தையரும் மைந்தருமாக இல்லறத்தார் சென்று வழிபடுகிறார்கள். அதே சமயத்துல புலனைந்தும் செற்றவர்களும் சென்று வழிபடுகிறார்கள். துறவிகளுக்கு தான் வழிபாடு வேணும், நமக்கு எதுக்கு அப்படின்னு இல்லறத்தார் இருக்கப்படாது. இல்லறத்தாருக்கு வழிபாடு வேண்டும். இல்லறத்தாருக்கு ஏன் வழிபாடு வேண்டும்? அவர்கள் விடயபோகங்களை நச்சு கொண்டிருப்பவர்கள் இதை ஒழித்து சிவபோகத்துக்கு வர வேணும், அதுக்காக போய் அவங்க வழிபடுவாங்க. துறவரத்தார்கள் ஏன் வந்து வழிபடுவாங்க? இவங்க விடயபோகத்தை விட்டு சிவபோகத்துக்கு வந்து விட்டார்கள், சிவபோகம் நழுவாது இருக்க வேணும் இல்லை, வழிபாடு செய்யலைன்னு சொன்னா அது போயிடும். அதனால சிவபோகம் நழுவாது இருப்பதற்காக இவர்கள் வந்து வழிபடுவார்கள். எனவே இல்லறத்தாறு வழிபட வேண்டும், துறவரத்தாறு வழிபட வேண்டும். இன்னும் 2 பேரும் வந்து வழிபடுகிறார்கள். அத்தகைய புகலி என்று இந்த புகலி ஸ்தலத்தினுடைய பெருமையை சொன்னார். பொற்றொடி மடந்தையரும் மைந்தர், அங்க உண்மை இல்லை, சேர்த்துக்கொள்ள வேணும். மைந்தரும் புலனைந்தும் செற்றவர், அங்க ஒரு உண்மை சேர்த்துக் கொள்ளணும். புலனைந்தும் செற்றவரும் 3 சொல்லி இருக்கிறார். இந்த 3 நாம 2ஆ பண்ணியிருக்கிறோம், இல்லறத்தாரும் துறவரத்தாரும் என்று. புலனைந்தும் செற்றவர் விருப்புரு திருப்புகலியாமே. அடுத்து, செந்தமிழ் பரப்புரு திருப்புகலி தன்மேல். திருஞான சம்பந்தர் இருந்தா அப்புறம் அங்க என்ன பரவும்? செந்தமிழ் தானே பரவும். செந்தமிழ் பரப்புரு திருப்புகலி தன்மேல் அந்த முதலாகி நடுவாய பெருமானை. முதல் நடு அந்தமாகிய பெருமானை மாற்றிக்கொள்ள வேண்டும். செய்யுளுக்காக அந்த முதலாகி நடுவாய பெருமான் இருக்குது, அந்தம் முதல் நடுன்னு. நாம அது முறை வச்சு எப்படி பண்ணணும்? முதல் நடு அந்தம் அப்படி அர்த்தம் பண்ணணும். அந்த முதலாகி நடுவாய பெருமானை பந்தன் உரை செய் தமிழ்கள் 10. பந்தன் உரை செய் தமிழ் செய்யுள், அந்த செய்யுள் 1 இல்ல 10, தமிழ்கள் 10. இசை கூற, கூறுதல் என்பது மிகுதல். கூறுதல் என்பதுல மிகுதல் என்பதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டா, நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் மிகுதல் அப்படின்னு அர்த்தம். தேவாரம் பாடுறதுன்னா
முதல் நாள் படித்தா வந்துடுமா? முதல் நாள் படித்தா சும்மா இருக்கிற வார்த்தையை கொஞ்சம் நீட்டி படிப்போம். அடுத்த நாள் படித்தா கொஞ்சம் அந்த பண்ணுக்கு ஒத்து வர்ற மாதிரி படிப்போம். அடுத்த நாள் படித்தா பண்ணோடு தாளம் ஒத்து வர்ற மாதிரி. அதான் கூறுதல். கூறுதல் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக மிகுதல். வேறு இடங்களில் உரை மிகன்னு அர்த்தம், அந்த இடத்துல ஒரே அடியாக மிகுதல். கூறுதல் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக மிகுதல். எனவே தேவாரம் முதலிய பாடல்களை பாடுகிற பொழுது ஒரே நாளில் நமக்கு அந்த இசை நலம்லாம் வந்துடாது. கொஞ்சம் கொஞ்சமாக வரும். சரிங்க, நமக்கு முழுவதுமாக தாளத்தோடும் பண்ணோடும் பாடுற வரையிலும் பழகிட்டு அப்புறமா பாடுவோம் அப்படின்னா அது முறையோ? அப்படி இல்லை. எப்படி வருதோ அப்படி பாடுங்க. நாளைக்கு திருத்தம் அடைந்து விடும். அதுக்காக வருத்தப்பட வேண்டாம். எப்படியும் பாடணும். எப்படி வருமோ அப்படி பாடணும். அதனால இசை கூற, இசை மிகும்படியாய், நாள்தோறும் கொஞ்சமாய் மிகும்படியாய் ஏத்துமவர். வந்தவனம் ஏத்துமவர். எப்படி உங்களுக்கு வருதோ அப்படி புகழ்ந்து பாருங்கள். வந்தவனம் ஏத்துமவர். திருவருள் உள்ளே நின்று உணர்த்த உங்களுக்கு என்ன வந்ததோ அந்த வகையிலே நின்று ஏத்துமவர். ஏன்னா இறைவனை வணங்க வேண்டும் என்று சொன்னால் அவன் தானே உணர்த்த வேண்டும். அவனுடைய பெருமையை அவன் உணர்த்த வேண்டும். அவன் உணர்த்தினாலே நாம் உணர்ந்து வணங்க முடியாது. உணர்த்துகிற பொழுது நம்ம பக்குவத்துக்கு தகுந்தாப்புல நாளுக்கு நாள் உணர்வு மிக்கு வரும். ஆகினால எவ்வளவு வருகிறதோ அவ்வளவு. வந்தவனம் ஏத்துமவர். வானம் உடையாரே. வானம் அடைவார் அல்ல, வானம் உடையார். வானம் அடைவாருக்கும் வானம் உடையாருக்கும் என்ன வித்தியாசம்? வானம் அடைவார்னா வானுலகத்துக்கு சொர்க்கத்துக்கு செல்வார்கள். இங்கே கூட வானுலகம்னு சொர்க்கம்னு அர்த்தம் பண்ணப்படாது. தேவாரத்தை படிச்சுட்டு சொர்க்கத்துக்கு தானே போகணும். இங்கே வானம் என்பது சிவலோகத்தை குறித்தது. அங்கே தான் போவாங்க. அங்கே என்ன பண்ணணும்? வானம் உடையார். அந்த வானுலகத்தை தனக்கு உடைமையாக கொண்டு தனக்கு பின்னால் வருபவர்களாம் வழங்குகின்ற அருள் இவனுக்கு வரும். அப்போ அவன் என்ன பண்ணுவான்? தன்னுடைய அருளை இவனிடத்திலே வைத்து பின்னர் வருபவர்களுக்கு நீயே வழங்கு அப்படின்னு இந்த வழங்குகிற அதிகாரத்தையும் கொடுக்கும். அதிகாரம் மேல வாசனை இருந்தால் கொடுத்தான் ஆகணும். அதனால வானம் உடையார். வானத்தை தனக்கு உடைமையாக பெற்றவராக ஆவார். உடைமையாக பெற்று தானும் அனுபவிப்பார்கள். தன்னை பின்பற்றி வருபவர்களுக்கு வழங்கவும் செய்வார்கள். அந்த அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுப்பான். எனவே அவனுடைய உலகத்திலே அவனோடு இருந்து அவன் அடியார்களுக்கு துணை செய்கிற மாதிரி இவர்களும் தன்னை பின்பற்றி வருகின்ற அடியார்களுக்கு துணை செய்பவர்களாக ஆவார்கள் என்பதற்காக வானம் அடைவார் என்று போடாம வானம் உடையார் அப்படின்னு போட்டிருக்கார். இந்த உடையார் என்ற சொல்லினுடைய பொருளாற்றல் அறிந்து கொண்டது. செந்தமிழ் பரப்புரு திருப்புகலி தன்மேல் அந்த முதலாகி நடுவாய பெருமானை பந்தன் உரை செய் தமிழ்கள் 10 இசைக்கூற வந்தவனம் ஏத்துமவர். இசைக்கூற ஏத்துமவர், வந்தவனம் ஏத்துமவர் தனித்தனியாக பண்ணிக்கொள்ள வேணும். ஏன்னா எல்லாரும் தேவாரம் பாடுவாங்க. இவர் பாடுற மாதிரி நான் பாட முடியுமா? இவர் பாடுற மாதிரி எனக்கு வரலையே, நான் பாடாமலாம் இருக்க முடியும். எனக்கு எப்படி வருதோ அப்படி நான் பாடத்தான் வேணும். அதனால இசைக்கூற ஏத்துமவர், வந்தவனம் ஏத்துமவர். யாராக இருந்தாலும் பாடுறது தேவாரம் தானே. அதனால இறைவன் அதுக்கு மகிழ்வான். ஏன் அப்படின்னு கேட்டா, ஒரு பக்கம் மான் ஒருன்னு சத்தம் போட்டுட்டு இருக்குது, அதையும் கேட்டுக்கிறான். இன்னொரு பக்கம் இசைவாணர் 2 பேர் காதிலேயே தொங்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க பாடுறதையும் கேட்டுட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் தேவார முதலிகள் இருக்கிறாங்களே, மூவர் முதலிகள், அவங்க பாடுறதையும் கேட்டுட்டு இருக்கிறான். இப்படி எல்லாத்தையும் கேட்கிறான். அவனுக்கு உயர்வு தாழ்வு என்பது இல்லை. அவனை நோக்கி பாட வேண்டும், அது இருந்தால் அவனுக்கு போதும். ஆகையினால வந்தவனம் ஏத்துமவர், இசைகோர ஏத்துமவர், வானம் உடையார் என்று இந்த பதிகத்தை நிறைவு செய்தார். இந்த அளவு நிறுத்திக்கொள்ளாமல் மணியனார் வாழ்த்து சொல்லுங்கள். வான்முகிழாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் போன்முறை அரசு செய்க, குறைவிலாதீர்கள் வாழ்க, அன்மறை அறைகள் போங்க, நற்றவம் ஏழை மல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம்.